ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025 ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியான தனுசு ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2025. பொதுவா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்திற்கு இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். உங்க ராசிலே பாத்தீங்கன்னா புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாப்ல. அதாவது புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய முதல் 4 நாட்கள் 12ஆம் பாவகத்திலையும் 4ஆம் தேதிக்கு பிறகு ராசியில ஜென்மத்துல அமர்றாப்ல. 24ஆம் தேதி வரையும் ஜென்மத்துல ராசியில் அமர்றாரு. 24ஆம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானம் 2ஆம் பாவகத்துக்கு புதன் போறாப்ல. சூரியனை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி வரையும் ஜென்மத்திலையும் 14ஆம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானத்துக்கு போறாப்ல. 3ஆம் பாவகத்துல சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கிறாப்ல. 4ஆம் பாவகத்துல ராகு, 10ஆம் பாவகத்துல கேது. ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சு வக்ரம் அடைஞ்சு இருக்கிறாரு. 8ஆம் பாவகத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சிருக்கிறாப்ல. 21ஆம் தேதி வரையும் செவ்வாய் 8ஆம் பாவகத்திலையும் 21ஆம் தேதிக்கு பிறகு ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்திற்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நல்லாவே இருக்கு. ஒன்னும் பிரச்சனைகள் இல்ல. அதாவது உங்க ராசிநாதன் குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைஞ்சு வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராசியில சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதால புதனை பொறுத்த வரைக்கும் திக்பலத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா பேப்பர் பேனா ஒர்க், ரிஜிஸ்டர் ஒர்க், ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. ராசிநாதன் 6ல போய் இருக்கிறது பாத்தீங்கன்னா வம்பு வழக்கு பகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு இருந்தாலும் அதனால பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்ல வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி, இல்ல நோய் நொடி பகை இருந்தாலும் கூட இந்த மாதத்துல ராசியிலே பாத்தீங்கன்னா புதனும் சூரியன் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. இதனால ஒரு மதிப்பு மரியாதை குறையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஒரு பேரு புகழோட சிறப்பா வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாவே இருக்கு. 2ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவகத்துல சுக்கிரனும் சனி சேர்ந்து இருக்கிறதால பாத்தீங்கன்னா 2ஆம் பாவகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாப்ல. புதனாதித்ய யோகமும் இருக்கு. குருவுடைய பார்வை குடும்பஸ்தானத்து மேல படுவதால பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். 2ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவகத்துல சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கிறாப்ல. 2ஆம் பாவகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறாப்ல. அதாவது குருவுடைய பார்வையும் அங்க படுவதால பாத்தீங்கன்னா முதல் பகுதியில கொஞ்சம் கடுமையான ஒரு சில போராட்டங்கள் இருந்தாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானத்துக்கு சூரியன் வர்றதால பாத்தீங்கன்னா ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தனஸ்தானங்கள் பெருகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஓரளவுக்கு தனஸ்தானங்கள் பெருகும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. 3ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாப்ல. சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதால பாத்தீங்கன்னா அதாவது முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். அதாவது ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையோ இல்லைன்னா சிறு தூர பயணங்கள் மூலமான வெற்றி வாய்ப்புகள் உருவாகிறது. இளைய சகோதரர்களால ஒரு நன்மை ஏற்படுறது, இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 4ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைஞ்சு வக்ரம் அடைகிறாப்ல. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால வீடு வாசல் இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இடம் வாங்கணும், இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கணும், ஒரு அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னாலும் கூட இந்த மாதத்துல கடன் பெற்று வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போன்று பாத்தீங்கன்னா அது கடன் பெறுவதாக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் கூட லோன் உடனே கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் குறைஞ்சு நல்ல மதிப்பெண்கள் ஒரு பேர் புகழோட சிறப்பான முறையில படிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்கு. இதுவரைக்கும் தாய்ஸ்தானத்துக்கு இருந்து வந்த மருத்துவ விரய செலவுகள் குறையும். அதே போன்ற உங்களுக்கு மருத்துவ விரய செலவுகள் ஏதாவது இருந்தால் கூட அந்த மருத்துவ விரய செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அதே தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொந்த ஊர் பக்கம் திரும்பக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி செவ்வாயை
பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல மறைஞ்சு நீசம் அடைகிறதால பாத்தீங்கன்னா குழந்தைகளால அதிகமா விரய செலவுகள் ஏற்படும். குலதெய்வத்துடைய அணுகுமுறை ஆசீர்வாதம் கிடைக்கிறதுல தடங்கள் தாமதம் ஏற்படும். கோவிலுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணாலும் அதுல ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுறது, குழந்தைகளுக்காக விரய செலவுகள், மருத்துவ விரய செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போன்ற காதலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஒரு சில கசப்பு நிலை வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். காதல் பிரியக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். காதல்ல இருந்து வந்த ஒற்றுமை அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதனால காதலர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு சில தடங்கள் தாமதம், புத்திர தோஷம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 6ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவகத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா பம்பு வழக்கு, நோய் நொடி, பகை இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். நீங்க முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா அந்த கடன் குறையும், வம்பு வழக்குகள் குறையும், நோய் நொடியோட தாக்கத்திலிருந்து குறையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா வேலை பளு அப்படிங்கிறது கடுமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். 7ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் மாதத்தோடைய 4 நாட்கள் 12ஆம் பாவத்துல இருக்கிறாவில் மீதி பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி வரையும் ராசியில ஜென்மத்துல திக்பலத்துல வலுவா இருக்கிறதால பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல வாழ்க்கை துணையால ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றது, பகை வர்றது, கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா 4ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். அந்யூன்யமான வாழ்க்கை முறை அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. நண்பர்களால ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து கூட்டு தொழில் நல்ல முறையில வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழலோ, நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமைப்பு அதிகமாவே இருக்கு. 8ஆம் இடத்துல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீசம் அடைஞ்சு வக்ரம் நிலையில இருக்கிறதால வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போறது ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் ராசியில உட்கார்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வர்றது, ஒரு சில வில்லங்கள் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால நீங்க தான் பொறுமையா விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. தந்தையாருக்கு உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றதோ, ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றதோ வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது. சூரியனை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்தால ஒரு சில லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். தந்தை உறவால முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அங்காளி பங்காளி பிரச்சனை அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றங்கள் ஏற்படும். நினைச்ச துறையில சாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால ஒரு பேரு புகழ், ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. 10ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறாப்ல 4ஆம் தேதிக்கு பிறகு ராசியில ஜென்மத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா வேலையில இருந்து வந்த கடினமான வேலை பளு அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 10ல கேது இருக்கிறதால பாத்தீங்கன்னா அப்பப்போ சில இடமாற்றங்கள் ஏற்படும். ஒரு சரியான வேலை அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா அமையறதுல ரொம்ப கடினமாவே இருக்கும். வேலை செய்யற இடத்துல ஒரே போராட்டமாவே இருக்கும். வேலை பளு அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா அப்பப்போ பாத்தீங்கன்னா வேலை பளு அதிகமா இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய தொல்லையோ, சக ஊழியர்களோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அதனால நீங்க தான் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும். வேலையில பாத்தீங்கன்னா பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்ல கொஞ்சம் தடங்கள் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதே போன்று அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் முயற்சியோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில அரசு பணியை வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வேலைப்பளு அதிகமா இருக்கும். நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 11ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவகத்துல மறையிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சகோரஸ்தானத்தால பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது பெரிய வாய்ப்புகள் இல்ல. சகோரஸ்தானத்தால ஒரு சில விரயங்கள் ஏற்படுறதோ, ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சேமிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு ஏற்படாது. வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும். வரவை விட செலவு தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவா இந்த மாதத்துல உங்களுக்கு சொல்லலாம். 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட பண்ணீங்க அப்படின்னா 2வது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தை சுமூகமா முடியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 12ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல நீசம் அடைகிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செவ்வாய் நீசம் அடைஞ்சாலும் அது ஒரு விபரீத ராஜயோக அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். 21ஆம் தேதி வரையும் பாத்தீங்கன்னா தொலைதூர பயணங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் பக்கம் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அந்த தொலைதூர பயணங்கள் மூலமான லாபங்கள் ஈட்டக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வேலை விஷயமா அடிக்கடி அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகள், நோய் நொடி, வம்பு வழக்குகள் குறையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.